ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்து லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு குட்டி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோலம் ஒன்று போட்டேன். நமக்கு பெருசாக கோலம்லாம் வராது, சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம் ஒன்று போட்டோம். கொஞ்சம் கலர் இருந்தது, சரி அதையும் லைட்டாக போட்டு விடுவோம். அதெல்லாம் போட்டால் தான் நம்ம போட்ட கோலம் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு கலரையும் போட்டு கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை? சமைக்கிற வேலை தான். இந்த சமைக்கிறத யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியலப்பா. என்ன சமைக்கலாம்னு யோசிச்சே மண்டை வெடிச்சிடும் போல். சரி என்ன பண்ணுறது, புலம்புனாலும் சமைச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒலையெல்லாம் வச்சு விட்டு சரி என்ன செய்யலான்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா கோஸ் தான் இருந்தது, வேறு ஒரு காயும் இல்லை. சரி கோஸே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸு தேவையானதெல்லாம் அரிஞ்சு பொரிக்கலான்னு சொல்லிட்டு கோஸாக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதையும் தாளித்து விட்டுட்டு உட்காந்துருந்தேன். கட்டாயம் பொண்ணு எழுந்து வந்தால், எப்பவுமே எழுந்தால் தூங்கி இருந்து நேராக என்கிட்ட தான் வருவாள். இன்றைக்கி நம்மளை கண்டுக்கவே இல்லை. இன்னும் நம்மளை கண்டுக்காமல் மேடம் ஒரு ஓரமாக போகிறாங்களேன்னு பார்க்குற, கையில் நைட்டு தேய்ச்சிட்டு வச்சுருந்தேன். அந்த வந்து பேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். குடினா ஓடுறா கொண்டுட்டு, அதுவும் கால் முளைச்சதும் போதும் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே திரியிறான். அப்புறம் அவகிட்ட வந்து வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு சரி குழம்பு தான் வைக்கல, ஏதாவது கிளறின சாதமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாதம் செஞ்சேன். எப்பவுமே புளி சாதம் செஞ்சால் ஏதாவது பொடி தான் ரெடி பண்ணி செய்யலாம். புளி சாதத்துக்கு தனியாக பொடி ரெடி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருந்தேன். அவங்க அப்பா நீங்கள் 2 பேரும் கொஞ்சினது போதும், எனக்கு சீக்கிரம் எனக்கு சாப்பாடு கட்டுங்கன்னு சொன்னார். அவருக்கு வேகமாக டிஃபன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவரே அமுச்சு விட்டாச்சு. மேடம் போய் அவங்க அப்பாவை கீழே இறங்கி பாயெல்லாம் சொல்லி, எப்பவுமே அவங்க அப்பா போகும்போது கீழே இறங்கி பாய் சொல்லி அமுச்சு விட்டுட்டு தான் வருவாள். இன்னைக்கு கீழே இறங்கி பாய் சொல்லி அமுச்சு விட்டுட்டு வந்து படியில் ஏறி வராங்க வீட்டுக்குள்ளே. சரி நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம்.